பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில், கடைசி நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த போட்டி டிராவில் முடிவடைந்ததாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனின் காபா மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த டெஸ்ட் போட்டி கடந்த 2 நாட்களாகவே மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 445 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி 260 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. இதன் பின்னர் கடைசி நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 89 ரன்கள் எடுத்த நிலையில் 275 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்திய அணியை களமிறக்கியது. ஆனால் இந்திய அணி விளையாட தொடங்கிய 2 ஓவர்கள் மட்டுமே விளையாடி 8 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. 50 ஓவர்களில் 275 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்திய அணி இன்று களமிறங்கியதால் கடைசி நாள் ஆட்டம் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மூன்றாவது டெஸ்டில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுடன் மழைதான் அதிகமாக விளையாடிவிட்டது. கடைசி நாள் ஆட்டத்திலும் மழையின் ஆட்டம் தொடர்ந்ததால் இரு அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று மூன்றாவது போட்டி இப்போது டிராவில் முடிவடைந்திருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தற்போது 1-1 ஒரு போட்டி டிரா என்ற அளவில் 3 டெஸ்ட் போட்டிகள் நடந்து நிறைவடைந்திருக்கின்றன. கடைசி நாளில் மீண்டும் மழை குறுக்கிட்டதால் இன்றைய ஆட்டம் டிராவில் முடிவடைந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா.